வாழ்வை வாழவே வாழ்வை வாழவே. இந்தியாவிற்கு எதிராக புதிய ஆடியோ ஒன்றை ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்ற ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. அப்போது பாகிஸ்தானின் பஹவல்பூரில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் முகாம்கள் மீது வான்வழி தாக்குதலை இந்திய படைகள் நடத்தின. அதில் மசூத் அசாரின் சகோதரி உள்ளிட்ட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அதற்கு பழிவாங்கும் நோக்கில் ஒரு ஆடியோவை மசூத் அசார் வெளியிட்டுள்ளார். தனது பயங்கரவாத அமைப்பில் 1000க்கும் மேற்பட்டோர் தற்கொலை படை தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக மசூத் அசார் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் உண்மையான எண்ணிக்கையை சொன்னால் சர்வதேச ஊடகங்களில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் என்று அவர் மிரட்டும் துணியில் பேசியுள்ளார். அந்த ஆடியோ வெளியானதை தொடர்ந்து இந்தியாவின் எல்லையோர மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் எல்லைகளில் ஊடுருவல் முயற்சிகளை தடுக்க பாதுகாப்பு படையினர் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பயங்கரவாதிகளின் எந்த ஒரு முயற்சிக்கும் தக்க பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.